السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் சிறப்பான ஜும்ஆவுடைய நல்ல நாளில் இறை அருள்கள் நிறைவாக பொழிகிற அல்லாஹுவினுடைய இல்லத்தில் ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு நெறிகாட்டுகிற வழியாக வேதத்தை அல்லாஹு தஆலா அவன் தந்திருக்கிறான். அந்த வேத வரிகளில் இந்த அடியார்கள் நடந்து கொள்கிற விதங்கள் குறித்தும் அவர்கள் எப்படி தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அதிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதிகாரத்தினுடைய உச்ச வரம்பு என்பது அவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அவன் மிக வலுவாகவே சொல்லியும் இருக்கிறான். அவனை தவிர விஞ்சிய அதிகாரம் யாரிடத்திலும் கிடையாது என்பதை அவன் சொல் வடிவிலும் பறைசாற்றி இருக்கிறான். செயல் வடிவிலும் கூட அதிகார உச்ச வரம்பை தாண்டி நின்று ஆட்டம் போட்டவர்களை அழித்தொழித்தும் காட்டியும் இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சில தீர்மானங்களையும் போட்டிருக்கிறான். பல்வேறு தீர்மானங்களில் ஒன்று இறைமறை குர்ஆன் சூரா இப்ராஹிம் 7வது வசனம் இப்படி நமக்கு உணர்த்தும்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இத்தஅذன ரப்புக்கும். உங்க ரப்பு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் தீர்மானம் செய்திருக்கிறான். ஒலஇன் கஃபர்தும், அப்படி இல்லாம நீங்கள் மாறு செய்வீர்கள் என்றால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறான். இது அவன் போட்ட தீர்மானம். அந்த தீர்மானம் இவ்வளவு நபர்கள் இருந்தா தான் பாஸ் ஆகுங்கிற இந்த உலக தீர்மானம் மாதிரி கிடையாது.
ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ரப்பின் தீர்மானம். அவன் சொல்லுக்கு யாரும் அப்பீல்லாம் பண்ண முடியாது, மேல்முறையீடெல்லாம் செய்யலாம் முடியாது. அவன் கரெக்டா அவன் தீர்மானத்தை சரியாக நிறைவேற்றி காட்டுவான், அது ரப்பு. அதனாலதான் அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட நாகரீகமாக, அறிவுபூர்வமாக, மிக தெளிவாக இருக்கும். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் தீர்மானம் செஞ்சான்னு சொல்லல, ரப்புக்கும் உங்க ரப்பு தீர்மானம் செஞ்சிருக்கிறதாக சொல்றான். அவனுக்கு பல்வேறு பெயர்கள். அதுல அல்லாஹுங்கிறது அவனுக்கு உரித்தான ஒன்று. ரப்பு அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அவன் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல ரப்புங்கிற ஒரு பேரும் இருக்கு. இங்க அல்லாஹ் சொல்றது ரப்புன்னு ஏன் சொன்னான்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தான் உங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன். உங்களை படைச்சவன், பரிபாலிக்கிறவன், பராமரிக்கிறவன், எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறவன். அவன் ஒரு நாள் உங்களுக்கு அநீதம் செய்யற ஆளு கிடையாது. மிக தெளிவாக உங்க விஷயத்துல மிக கவனமாகவே அவன் கையாள்றவன். அந்த ரப்பு தீர்மானம் செய்யறான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும்னு சொல்லி, நீங்க நன்றியா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்தி தருவேன் அப்படிங்கிறான். அறிஞர்கள் இதற்கு பல்வேறு விளக்கங்களை தருவார்கள். அதுல ஒண்ணு என்னன்னா, அவ ஷுக்ர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஷுக்ர் அறிஞர்கள் இரண்டு வகைகளாக பிரிப்பார்கள். ஒன்றாவது சொல் வடிவிலானது, மற்றொன்று செயல் வடிவிலானது என்று இரு கூறுகளாக பிரிப்பார்கள். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நாவால சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது நன்றியில உள்ளது. அதே மாதிரி செயல் வடிவில் என்ன இப்படி உங்களுக்கு பணி செய்யறாரு, அவர் ஆள்கிட்டே கேட்கிறோம், என்ன நீங்க இவ்வளவு தூரம் அவங்க கிட்ட பவ்யமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாங்கன்னு வச்சு, உதாரணத்துக்கு நம்ம நடைமுறையில நடக்கிறது தான். என்ன வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செஞ்சீங்களே, என்ன அவங்களுக்காக உங்களுடைய இருப்பிடத்தை கொடுத்தீங்களே என்ன. அப்ப அவர் சொல்வார், இது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் அப்படின்னு சொல்வார். அப்ப இது செயல் வடிவிலான நன்றி. அந்த கொடுக்கிற மரியாதை என்பது செயல் வடிவிலான நன்றி. யாருங்க, இது என்னுடைய தகப்பனார், என் தாயார், அவங்களுக்கு நான் மரியாதை செய்கிறேன். எதற்காக? என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி சீராக்கியவர்கள் என்பதால் செயல் வடிவிலான நன்றி. இப்ப இவங்க கிட்ட போய் என்ன பெற்று வளர்த்தீங்க தேங்க்ஸ் அப்படின்னா போதுமா? நல்லா கட்டு தந்தீங்க தேங்க்ஸ் பா அப்படின்னா போதுமா? நன்றின்னு சொல்லிட்டா எல்லாம் நிறைவேறிடுமா? வார்த்தை வடிவிலான நன்றி, செயல் வடிவிலான நன்றி. இவர் எங்கேயோ ஒரு இதுல கடந்தாரு, அவரை வளர்த்து ஆளாக்கி ஒரு அனாதையாக இருந்தவரை அடையாளப்படுத்தி காட்டிய ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பார்த்து என்ன நல்லா உருவாக்கி விட்டுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு தான் அவர் ரொம்ப மனசு குழுந்து போயிடுவாரா? அவரை கண்டுக்கிறதே இல்லை, அவர்கிட்ட பேசுறதே இல்லை, அவரை மதிக்கிறதே இல்லை. நாக்குல மாத்திரம் மூச்சுக்கு முன்னூறு தடவை போற வார நேரம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு போயிடுறாருன்னு வைங்க. இதுக்கு பேர் நன்றியான்னு கேட்பான். அப்ப நன்றி என்பது சொல் வடிவிலானதும் இருக்கிறது, செயல் வடிவிலானதும் இருக்கிறது. இரண்டிலும் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு நியாமத்தை செஞ்சிருக்கிறான். அந்த நியாமத்துக்கு தஸ்பீஹ் பிடிச்சிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். உண்மையிலேயே அது மிக பாக்கியமான ஒன்றுதான். அஃதலு துஆஇன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அஃதலு துஆஇ, துஆவுலயே மிக சிறப்பானது எது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அஃதலு துஆன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். துஆவிலேயே மிக சிறப்பானது, மகத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. அதனாலதான் துஆக்கள் ஓதுகிற பொழுது அதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. துஆவை ஆரம்பிக்கும் பொழுது இலாஹனா அப்படின்னா இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிங்க. நீங்க தனியா துஆ கேட்கறதுனாலும் சரி, இமாம் துஆ கேட்பாங்க பாப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ், அறிஞர்கள் துஆ செய்வாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பாங்க இல்லையா? இந்த அஃதலு துஆன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை மையப்படுத்தித்தான், அந்த ஹதீஸை அமல்படுத்தித்தான் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு, இது அஃதலு துஆவா?
அப்படின்னு சொன்னா இந்த ஹதீஸின் அடிப்படையில் அஃதலு துஆ என்பது அமைகிறது. இன்னும் ஒன்று, அவர் மனம் எல்லாம் அதை உள்வாங்கி செய்கிற பொழுது அது சிறப்பாக மாறிவிடுகிறது. பெருமக்கள் ஒருபடி மேலே தாண்டி இப்படி சொல்வார்கள், ஆன்மீகம் தோய்ந்த பெருமக்கள், ரப்பே உன்னிடத்தில் என்னை கேட்க வைத்தாயே, உனக்கே எல்லா புகழும்னு சொல்லுவாங்க. என்ன நீ உன்கிட்ட கேட்க வச்சிருக்கிறியே, அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ்பாங்க. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழுவாங்க. ஒரு முறை இப்படி செய்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஹம்தன் தாயிமன் அபதா, புகழ் என்ற புகழ் எப்படி இருக்குமோ அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். தாயிமன் அபதன், எக்காலமும் எல்லா சூழல்களிலேயும் ஒரு நொடி பொழுதும் விடாமல் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி, இன்னும் அல்லாஹ்வுக்கே புகழ் உண்டாகட்டும். அவங்களால அந்த புகழை முடிக்க முடியல, அவனை புகழ்ந்து முடிக்க முடியாம அவங்க சொல்றாங்க, சும்மா அல்ஹம்துலில்லாஹி, பின்பும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி சொல்லிட்டு பின்னாடி வராங்க, அல்ஹம்துலில்லாஹி, திரும்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலித்த ரப்பே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை கடைசியே இப்படி முடிப்பாங்க, முடிக்க முடியல அவங்களால. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதன், அல்ஹம்துலில்லாஹி சும்மல் ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழுவதை முடிக்க முடியாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, மாகான யுலுஹிமுனி, இத்தனை புகழ்களையும் நான் சொல்வதற்கு என் உள்ளத்தில் நீ உதிப்பாக்கி கொடுத்தாயே, இல்லை என்றால் நான் எப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடியும்? நாவுகள் பலதை உளறிக் கொண்டிருக்கிறதற்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற இந்த தகுதிமிக்க வார்த்தையை இந்த நாக்கு மொழிவதற்கு என் உள்ளமல்லவா அதை உள்வாங்கி இருக்க வேண்டும். மாகான யுல்ஹிமுனி, என் உள்ளத்தில் நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு உதிப்பை கொடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ். நான் உள்ளத்தில் அவனை துதிக்க வேண்டும் என்ற ஒரு உதிப்பை தருவதும் அவன் தானே, பின்பு எங்க நான் செய்யறேன்? அப்ப இதை உள்வாங்கி சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ், சும்மா நாக்குல மேலோட்டமா போற போக்குல கண்ட இடத்துல சொல்றதல்ல, அதை சொல்லுகிற தகுதியை எனக்கு ஏற்படுத்தி தந்தாயே, உள்ளத்துல தந்தது மாத்திரமல்ல, என் உணர்வுகளில் உதித்தது மாத்திரமல்ல, என் நாவுகள் சொல்வதற்கு வலிமையையும் சக்தியையும் தந்தாயேன்னு சொன்னாங்க. அப்ப இப்படி மேன்மக்கள் இருந்தாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சிறப்பான துவா. அது நாவில் வருவதல்ல, அது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அதுதான் யதார்த்தமானது. அத்தகைய பாக்கியம் நமக்கெல்லாம் அல்லாஹ் அருள்வானாக. அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த ஒற்றை இது, இதே மாதிரி எல்லா ஞாபகங்களையும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்தான். அந்த ஆரோக்கியத்தை சரியாக அவன் உகக்கிற விதத்தில் செலவழிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தந்தா பொருளாதாரத்தை அவன் மதிக்கிற அவன் உகக்கிற விதத்தில் அதை செலவு செய்ய வேண்டும். எல்லாத்தையும் தந்திருக்கிற உடல் உறுப்புகள் அவயங்களாக இருந்தாலும் சரி, கண்களை தந்தான், இதற்கான சுக்ர் என்னன்னு அறிஞர்கள் சொல்கிற பொழுது, நீ தகுந்ததை மட்டும் பார்ப்பது, தகாததை பார்க்காமல் இருப்பது, இதுதான்ப்பா அல்ஹம்துலில்லாஹ். தஸ்பீஹ் பிடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கடாது அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதை எப்பண்டா அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாக்கு சொல்லுது, ஆனா கண்ணு கண்டதையெல்லாம் பார்க்குது. அப்படியே போறவல்ல போஸ்டரை பார்த்துக்கிட்டே போறான். இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே யார் இதுன்னு பார்த்துக்கிட்டு, அது ஆபாசமா இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இவன் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 1000 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வேலை இல்லையே. ஏன் இந்த கண்ணுக்கான அல்ஹம்துலில்லாஹ் இல்லையே? அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தர், தஸ்பீஹ் பிடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. இடையில ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே கேட்டீங்களா அவரு என்ன பண்ணாரு தெரியுமா, தெரியுமா அப்படின்றாருன்னு வைங்க. இப்ப இவர் இந்த அல்ஹம்துலில்லாஹ் நாக்குக்கு சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், நாக்கு சொல்ற அல்ஹம்துலில்லாஹ், நாக்குக்கு சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்வா? புறம் பேசிட்டியே, தேவையில்லாததை பேசிட்டியே, ஒரு பொய்யை பேசிட்டியே, ஆகாததை பேசிட்டியே, நீ 1000 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இந்த நாக்கை வச்சு என்ன பண்ண? அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு.
அடுத்தவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான், உத்து கேட்கறது ஹராமு, அல்ஹம்துலில்லாஹ் 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 காது அங்க கொடுத்தாருன்னு வைங்க, இந்த காதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அது மோசமானதை கேட்பதற்கல்லவா நீ செலவு செய்கிறாய், அது பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ்வா? அல்லாஹ்வும் சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீ ஒழுங்கா நன்றி செலுத்தினா நான் உனக்கு நல்லா நிறைய தருவேன்னு சொல்றான் அல்லாஹ். வலஇன் கஃபர்தும், நீ மாறு செய்தால் இன்ன அஸாபி லஷதீதுன்னு சொல்றான். அப்ப இறைவன் தந்த அருளுக்கு அதை சரியாக பயன்படுத்துகிற பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்ப நேற்று இரவு ஷபே பராத்துடைய இரவுன்னு, நிஸ்பு ஷாபான்ங்கிறது ஹதீஸுகள்ல பதியப்படுது. சில அறிஞர்கள், முஹத்திஸுகள், ஹதீசுத்துறை அறிஞர்கள் தங்கள் ஹதீஸுகளை வகைப்படுத்துகிற பொழுது அந்த பாடத்திற்கு பெயராக லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு என்றே பதிவு செய்வார்கள். அப்படி ஒரு பதிவை போடுவாங்க. ஒரு தலைப்பை கொண்டு வராங்கன்னா அது சம்பந்தமா ஹதீஸே கிடையாதுன்னா எப்படி தலைப்பை கொண்டு வருவாங்க? அது சம்பந்தமா எந்த தகவலும் கிடையாதுன்னு வைங்க, ஹதீஸுக்கு அந்த ஹதீஸுகளுக்கு ஒரு தலைப்பிடுகிற பொழுது இந்த தலைப்பு போடுவாங்களா? யாராவது போடுவாங்களா அப்படி? ஆனா நம்ம சமூகத்துல புரையோடி போய் இருக்கிறது அப்படிலாம் ஒன்றெல்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய இயக்கங்கள் அதற்காகவே பணி செய்கிறது. எதை இருக்கிறத இல்லாமக்கிறதுக்குன்னே பணி செய்கிறது. குறைந்தபட்சம் எப்பா நீ துவா செய்யப்பா அப்படின்னாவது சொல்றாங்க. அந்த இரவை சரியாக பயன்படுத்துங்கள். மலக்குகளுக்கு பெருநாளாக அமைக்கப்பட்டிருக்கிற இரவுப்பா, சாதாரண இரவல்ல. பொதுவாகவே இந்த இயக்கங்களினுடைய லீடர்ஸ்களாக இருக்கிற சிலர்கள், அதுல முக்கியமான லீடர்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவர்களால இது ஆதாரபூர்வமான ஹதீஸுப்பா, எது இந்த லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் வரக்கூடிய ஹதீஸுகள்ல ஒரு 3-4 ஹதீஸுகள் மிக ஆதாரபூர்வமானவை. அல்லாஹு தஆலா அவ அடியார்கள்ட்ட கேட்கிறான் அப்படிங்கிற அந்த ஹதீஸ். அதே மாதிரி பனு கலபு கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமத்தின் அளவுக்கு இன்றைய நாளில் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான் என்று வருகிற ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரபூர்வமானவை என்பதை அவர்களுடைய பெரிய லீடர்ஸே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எடுத்து பார்க்கலாம் அவர்களும் கூட. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதை நாம தவற விடுறோம். பாத்தீங்களா? இந்த இரவு நமக்கு தந்திருக்கிற நியாமத், அந்த நியாமத்தை பயன்படுத்துவதுதான் நன்றி. அதை சரியா பயன்படுத்தினா நன்றி, பயன்படுத்தலன்னா நன்றி கெட்டவர்கள் அர்த்தம். அவன் அறிமுகப்படுத்தி தருகிறான். சில விஷயங்கள் அல்லாஹ் மூடலா தான் வச்சிருப்பான், அப்படியே ஓப்பனாலாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அதுவும் அருள் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதுவும் அருள். ஏங்க அவன் மறைச்சு வச்சிருக்கிறான், அதை வெளிப்படையா சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னா, அவன் இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப உயர்வானது, இதெல்லாம் அவன் கொஞ்சம் மூடலாக இல்லாமல் இப்படித்தான் என்று வெளிப்படுத்தி சொல்லிவிட்டால், அன்றைய இரவு யாரெல்லாம் வணங்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் மகபாரதூரமான குற்றமும் தண்டனையும் வர ஆரம்பிச்சும். லைலத்துல் கத்ர்னு ஒரு இரவு இருக்கு, அல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியாத அடியார்களுக்கு இதுதான் அந்த இரவுன்னு சொல்லி சொல்ல வந்த பெருமானாருக்கும் அல்லாஹ் மறதியை கொடுத்ததை மறக்கடிக்க செய்கிறான் என்றால் காரணம் வேற ஒண்ணும் இல்லை, அந்த அல்லாஹ் அந்த அடியார் மீது கொண்ட ரஹமத்து. இல்லைன்னா அந்த இரவு யாராவது தன் பொடுவோக்குத்தனமாக ஏதாவது செய்துவிட்டால் மிகப்பெரிய குற்றத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் உருவாகிவிடும். ஹரத்த அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறான். 1,00,000 நன்மைகள் அங்க கிடைக்கும். அது அங்கு போனவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு ஆள் அங்க உள்ள போய் ஒரு பாவத்தை செஞ்சான்னு வைங்க, உதாரணத்திற்கு ஹரத்துக்குள்ள போய் ஒரு பாவத்தை செஞ்சான்னு வைங்க, தண்டனை என்ன தெரியுமா? 1,00,000 தீமை பதியப்படும். மற்ற இடத்துல எல்லாம் ஒண்ணுக்கு ஒரு பாவத்துக்கு ஒண்ணுதான். ஆனா அங்க நன்மையில் எப்படி 1க்கு 1,00,000மோ அதே மாதிரி பாவத்திலும் 1,00,000 பாவங்கள் பதியப்படும். அவ்வளவு பெரிய பாரதூரமானது. இப்படியெல்லாம் இருக்கிறது. இது இரவு பத்தி எல்லாம் தெளிவுபடுத்திட்டான் வைங்க, இந்த இரவு தான் சொல்லி, இது உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லவா பயன்படுத்த வேண்டும். யாராவது போடை பொடுவோக்கு சாடை செய்து விட்டால் ஒட்டுமொத்த குற்றமும் அவர்களின் மீது பதியப்பட்டு விடுமே என்ற அந்த அச்சத்தின் காரணத்தினால், அடியார்களின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் சிலதை மறைச்சு வச்சிருக்கிறான்.
அது தெரியாம சில பேரு அதை போட்டு விகாரமாக்கி அது ரொம்ப ஏதோ தேவையில்லாதது மாதிரியும் பள்ளிகள்ல நடந்தது பார்த்திருப்பீங்க. என்ன நடந்தது? என்ன ஓதி இருப்பாங்க? யாசீன் ஓதி துவா செஞ்சிருப்பாங்க. சில பள்ளிகள்ல திக்ர் வச்சிருப்பாங்க, சில பள்ளிகள்ல பயான் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி எங்கேயாவது டான்ஸ் நடந்துருதா? எங்கேயாச்சும் அசிங்க ஆபாசம் நடந்ததா? எந்த பள்ளிகள்லயாவது ஒரு மோசமான ஏதாவது செயல் நடந்ததா? எவ்வளவு வெறிகொண்டு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறிகொண்டு தடுக்க பார்க்கிறார்கள். அது அவர்களுக்கு வந்த கேடே தவிர பயன்படுத்தியவர்கள் நன்றிக்குரியவர்கள். அந்த இரவு சிறப்பானதுன்னு சொல்லிட்டான். இத ஆமா சிறப்பானது தான் வாயில சொல்லிட்டு போறதல்ல, சிறப்பானதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். பள்ளிகள்ல எங்க வைச்சாங்க அப்படின்னா, அன்றைய காலத்துல மிக தெளிவோடு இருந்தார்கள். சஹாபிகள் காலம்னாலும் சரி, தாபிகள் காலம்னாலும் சரி, அவங்க தனித்தனியே எப்படின்னா ஹதீசுகள்ல இப்படியே பதியப்படும். சஹாபிகளின் அன்றாட நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? காலை பொழுதுகளில் கூடி குழாவுவார்கள். ஏன் வியாபாரம் செய்யணும், அவங்களுக்குள்ள ஏதாவது இணக்கங்கள் போயிட்டு வர்றது இருக்கும், விசேஷங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்கும். கூடி குழாவுவார்கள். இரவு சூழ்ந்து விட்டால் அவர்களும் தனித்தனியாக புகுந்து விடுவார்கள் இபாதத்திற்காக வேண்டி. சஹாபிகளின் வாழ்வு அது. இன்னைக்கு அது அப்படியே மாறில கிடக்குது. காலையில எல்லாம் அவன் தனித்தனியா சுத்துறான், இரவுல மாப்பிள்ள வந்துடுறாங்கிறான், எல்லாம் மொத்தமா ஒரே இடத்துல கூடி. சஹாபிகளின் வாழ்வு அப்படி இருந்தது. இன்னைக்கு தலைகீழால கிடக்குது. நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்த மஹல்லாக்களுக்கு இருக்கிற காரணத்தினால் என்ன செஞ்சாங்க? எப்ப இப்படி ஒரு இரவு இருக்குவா என்னவா அப்படின்னு அப்பதான் அவனுக்கே தெரியுது. என்னவா இன்னைக்கு என்ன பள்ளியில என்னவா இன்னைக்கு இந்த லைலத்துல் நிஸ்ஃபி இன்னைக்கு தானோ அதுங்கிறான். அவனுக்கு என்னைக்கோ தெரிஞ்சிருக்கணும், ஆனா இன்னைக்கு தானோன்னு அவனுக்கு அங்க ஏதாவது நடக்கும் போதுதான் தெரியுது. அப்ப நினைவுபடுத்துவதற்காகத்தானே தவிர இதுதான் என்று முடிவு செய்து விடுவதற்கு அல்ல. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அனுப்பி விட்டுறோம். எதுக்கு அனுப்புறோம்? அதுக்கப்புறம் நீங்க இபாதத்துல ஈடுபடுங்க போங்க, நாங்க நினைவு காட்டியாச்சு, ரிமைண்ட் பண்ணியாச்சுப்பா, இதுக்கப்புறம் பயன்படுத்திக்க விட்டுறாதேன்னு சொல்லி. அப்ப நன்றிக்குரியது அப்படிங்கிறது எதுன்னா அதை சரியாக பயன்படுத்துவதுதான் உண்மையான நன்றி. அதே மாதிரி தான் அதிகாரங்களை அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த அதிகாரத்திற்கான நன்றியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகாரம் என்பதை அருளாக தந்திருக்கிறான். அந்த அதிகாரத்தை அவன் உகந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுதல் நன்றிக்குரியது. அப்படி இல்லைன்னா இன்ன அதாபீல ஷதீதுன்னு சொல்றான், என் வேதனை மிக கடுமையாக இருக்கும்னு சொல்றான். நமக்கெல்லாம் தெரியும் 20ஆம் நூற்றாண்டினுடைய மகா பெரிய ஒரு மோசக்காரன் என்று அறியப்பட்டது யாரு? ஹிட்லருங்கிறவன். எவ்வளவு பெரிய பாரதூரமான தவறுகளை செய்தான். ஒரு இனத்தையே அழித்தான். சாமானியமாக அல்ல, மிக கொடூரமான முறையில் அவர்களை கடத்தினான். இன்னைக்கு என்ன, இப்ப அங்க ஒரு அமெரிக்காவில் தன்னுடைய ஒரு உறுதி இல்லாத குடியேற்றத்தோடு இருந்தவர்களை அனுப்பி வச்சுக்கிறான். கையில விலங்கு போட்டு அவங்கள ராணுவ விமானத்தில் ஏத்தி பல மணி நேரங்கள் அவர்களுக்கு உணவுகள் வழங்காமல் அவர்களுடைய உபாதைகளை கூட கழிக்க முடியாத அளவுக்கு. காரணம், இவங்க இந்த நாட்டின் அடிப்படையில் குற்றவாளிகள், நாங்க அவங்களை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி. வீறு கொண்ட நெஞ்சுடையவர்கள் கூட வாய்மூடிதான் நின்றார்களே தவிர எவனும் வாய் திறந்து கேட்கறதுக்கு வக்கில்ல. ஆனா சில நாடுகள் திருப்பி அனுப்பிட்டான், போய் அவன் விமானத்தை கொண்டு போ, என் நாட்டின் விமானத்தை கொண்டு நான் என் ஆட்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிற தெம்பும் திராணியும் இருந்த சில நாடுகள் அப்படி அங்கீகரித்துக் கொண்டது. இது ஒரு புறம் இருக்க, இவ்வளவு இதையே நாம ஒரு மனிதாபிமானமா அனுப்ப வேணாமா? சரி, இவ்வளவு காலம் அங்க இருந்தான்னா அந்த நாட்டுல வேற ஏதாவது குற்றத்தை செஞ்சானா? செய்யலையே. அப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தான அந்த நாட்டினுடைய தேசத்திற்கே மிக படுமோசமான குற்றத்தை செய்தவர்கள் அப்படி அனுப்பிட்டான பரவாயில்லை. இருந்தான், அவன் பொழப்பு தேடி வந்தான், சீரான விசா கிடைக்கல, உட்கார்ந்தான். சரி, அவர்களுக்கு என்ன செய்யலாம்? ஒழுங்கான முறையில் அனுப்பி வச்சிடலாம். சரி, அது அவர்களுடைய நாடு, அவங்க பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த ஹிட்லர் செஞ்ச கொடுமை இருக்கு பாத்தீங்களா, சாமானிய கொடுமை அல்ல. அவன் இனத்தையே அழிக்கணும்னு அழிச்சான். அது யூத இனத்தை என்ன விதம் எதனாலேயோ தெரியல, அவனுக்கு அவ்வளவு பெரிய வெறுப்போ தெரியல.
மிக கொடூரமான முறையில் அழித்தான். அவனு இதே மாதிரி அவர்களை எல்லாம் கடத்தினான், நாடு கடத்தினான். இதே மாதிரி தான், எந்த உணவுகளையும் கொடுக்காமல் கண்டெய்னருக்குள்ள அடைச்சு அவர்களை எல்லாம் அதில் பாதி வழியிலேயே பாதி பேரு உள்ள எதுவும் கிடைக்காம, ஆக்சிஜனே கிடைக்காம செத்து போகிற விதத்தில் வந்து விழுந்ததில் பாதி பேர் செத்த பிணங்கள் என்றால் மீதி பேர்கள் நடை பிணங்களாக வந்து இறங்கிய வரலாறு. கிடைத்தவர்களையும் கூட அவன் கொடுமையான முறையில் கொடூரப்படுத்தினான். வெறி நாய்களை விட்டு கடிக்க விட்டு விஷ ஊசிகளை, விஷத்தை அவர்களின் மீது பாய்ச்சி அவர்களை எல்லாம் கொன்றொழித்தான். இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சான். கடைசி அவன் முடிவு என்னாச்சு? அவ்வளவு செஞ்சான், அவன் முடிவு என்னாச்சு? தான் மனைவிக்கு விஷத்தை கொடுத்துட்டு தான் சுட்டு கொன்றான், செத்து போனான். அவ்வளவு பெரிய ஆட்சியாளன் அடையாளப்படுத்தப்பட்டவன். ஆனா முடிவு என்னாச்சு? உலகமே காரி துப்புகிற விதத்தில் தான் அமைந்தது. ஆனா ஹிட்லருங்கிற பேரு தான் மாறுதே தவிர அதனுடைய அடையாளங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு எஞ்சிய கொஞ்ச நபர்கள் தஞ்சம் புகுவதற்கு வழியே இல்லையே என்று நாடோடிகளாக வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பலஸ்தீனிய மக்கள். முக்கியமாக குறிப்பாக அந்த மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய் உள்ளை செய் நன்றி கொன்ற மகனுக்கு வள்ளுவன் சொன்னான் இல்லையா? இவ்வளவு தூரம் உன்னை கொடுமைப்படுத்தி அக்கிரமத்திற்கு ஆளாக்கி உன்னை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற அகங்கார மமதையில் இருந்து கொண்டு வெறியாட்டம் ஆடிய உங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த அந்த மக்களை கொன்று குவிக்க நினைக்கிறான் பாருங்க. அவன் சொந்த இருப்பிடத்தை காலி செய்யறான் நினைக்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம்! நன்றி கெட்டத்தனம் அல்ல, நன்றி கொன்றதனம் இல்லையா இது? அல்லாஹ் உற்றுவான் நினைக்கிறியா உன்ன? இதுல அதிகார உச்ச வரம்புல இருந்துகிட்டு அதிபராக இருந்து கொண்டு பேசுகிறார். உங்களுக்கு எல்லாம் அங்க இடம் கிடைக்கும், ஜோர்தான்ல இடம் கிடைக்கும்னு சொல்லி இங்கிருந்து சொல்ல முடியுமா? ஈழத்தமிழர்களே உங்களுக்கு அமெரிக்காவில் இடம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த நாட்டின் அங்கீகாரத்தையும் பெறல. சரி, இருப்பிடத்தை காலி செய்ய போகிறேன் என்பதற்கு எவ்வளவு பெரிய வார்த்தை! நாளை சனிக்கிழமை, இந்த தேதியை நாளை அந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறார். நாளைக்குள்ள அந்த கைதிகளை நீங்க முழுமையாக விடுதலை செய்யலன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாகும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? வாழ்விடத்தை இழந்து தனக்கான ஒரு இருப்பிடம் இல்லாது விரட்டப்பட்ட நிலையில் கிடைத்த பொருளோடு சென்றவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்திகளில் தேனாக வந்து வாய்ந்த பொழுது மீண்டும் குடியேற அந்த ஊருக்குள்ளால் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு உயிர் பையத்தை கொடுத்திருக்கிறார். ஐநா கூட ஒப்புக்கொள்கிறது அவர்களின் இருப்பிடம் என்று. அது என்ன வார்த்தை? அது அல்லாஹு ஆலம். அவர்கள் சொல்கிற வார்த்தைகளின் வீரியங்கள் எல்லாம் எந்த செவிகளில் சென்று சேருமோ தெரியவில்லை. பேர் ஐநா. ஆனால் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் இருக்கிறான். நன்றிகள் என்பதை மறந்துவிடவே கூடாது. உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் அவர்கள், உங்களுக்கு வாழ்விடம் கொடுத்த மக்கள் அவர்கள், உங்களை வாரி அணைத்தவர்கள் அவர்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்று என்ன வக்கிரம சிந்தனை! அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்குள்ளால் வருகிற வார்த்தைகளை மிக கவனத்தில் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இந்த சமூகம் உலகம் முழுவதும் செவியேற்க வேண்டும். நீங்கள் மாத்திரம் நன்றியோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் உலகின் கஃபர்தும் இன்ன அதாபீ லஷதீதுங்கறான், என் வேதனை மிக கடுமையாக இருக்குன்னு சொல்றான். அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இல்லை இல்லை, பொறுப்புணர்ந்து நடக்க போவதில்லை, கொடூரமாகத்தான் நடப்போம் என்றால் எங்களுக்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருக்கிற எங்கள் இறைவனினுடைய வேத வசனத்தினுடைய முன்னோடிகளாக நடத்தி காட்டப்பட்டிருக்கிற ஃபிர்அவுனும் எங்கள் கண்களுக்கு முன்னால் காட்சி தருகிறான். இது மாதிரி ஹிட்லர்களும் காட்சி தருகிறார்கள்.
அல்லாஹ் என்ற அவனுடைய அதிகார உச்ச வரம்பு என்பது உன் குடிமைகளை எல்லாம் பிடித்து சுழட்டக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளில் தீர்மானங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட இந்த நாளில் பலஸ்தீனிய மக்களின் நற்காரியங்களை அல்லாஹ் அவர்களுடைய இல்லடங்களில் அவர்களை குடியமர்த்த அல்லாஹ் தீர்மானிப்பானாக. அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்விடமாக இருக்கிற, அவர்களுடைய பூர்வீக குடியாக இருக்கிற அந்த மண்ணில் அல்லாஹ் அவர்களை நிலைப்படுத்துவானாக. இவ்வளவு தூரம் தன்னுடைய குடும்பங்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பெற்றோர்களை, தன் மனைவிகளை, தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையும் அழித்த பின்பும் கூட மீண்டும் நான் இந்த மண்ணில் வருவேன் என்று சென்றவர்களும் கூட உள்ளே வந்து குடியேறுகிறார்கள் என்றால், இறையில்லமாம் அந்த பைத்துல் மக்தஸ் இந்த மண்ணில் இருக்கிறது. அதை பாதுகாக்க எங்கள் உயிரின் கொஞ்சமேனும் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அதற்காகவே இருப்போம் என்று மிக ஈமானிய உரத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து முழு பாதுகாப்பையும் நசீபாக்கி வைப்பானாக. நம் வாழ்விலும் அல்லாஹ் நிரப்பமான பாதுகாப்பை தருவானாக. நமது தாய் திருநாட்டிலும் அல்லாஹ் நிரப்பமான பாதுகாப்பை நிலைப்படுத்தி வைப்பானாக. நமது வாழ்விலும் நோய் நொடிகள் அற்ற நிம்மதியான வாழ்க்கையை தந்து நீண்ட நெடிய ஆயுள்கள் அவன் வழிபாட்டிலே கழிவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று நோன்பு நோற்றவர்களுக்கு நமது பள்ளியில் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கடுத்து இந்த பள்ளியினுடைய தொடர் நிர்மாண பணிகளுக்காக யாரெல்லாம் சிறு தொகையேனும் அவர்கள் கொடுத்து உதவினார்களோ, பெரும் தொகைகள் தந்தவர்களும் உண்டு, அவரவர் தகுதிக்கு சிறு தொகைகளும் கொடுத்தவர்கள் உண்டு. எவ்வளவு நீங்கள் எந்த மனதோடு கொடுத்தீர்களோ அவ்வளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்விலே நிரப்பமான பரக்கத்துகளை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை நசீபாக்குவானாக. மேலும் மேலும் இறை இல்லங்களுக்கு நம் பங்களிப்புகள் இருக்கும் விதத்தில் விசாலத்தை மனதிலும் பணத்திலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.